புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப அவருடைய பேச்சுல திமுக அமைச்சர்கள் எல்லாம் ஜெயில தான் இருப்பாங்க, கடைசி எலெக்ஷன் வரக்குள்ள ஜெயில தான் இருப்பாங்கன்னு சொல்றாரு. ஒருவேளை எடப்பாடி ஆட்சிக்கு வந்தால் ஒரு அமைச்சரை கூட ஜெயில தள்ள மாட்டார். ஏன்னா அது 2 பேருக்கும் இருக்கிற மறைமுக ஏற்பாடு. நான் வெளிப்படையா இந்த குற்றச்சாட்டை 4 வருஷமா சொல்றேன். எடப்பாடி மேல ஒரு தூசி விழுந்தா கூட துடிச்சு போயிடுறாரு ஸ்டாலின். இன்னைக்கு வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் உள்ள தள்ளுவேன்னாரு. இனிமேல் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. நான் வந்தா உள்ள திடீர் யார் சொன்னாலும் நம்பாதீங்க. உங்களை தயவு செய்து கேட்டுக்கிறேன். நான் காமெடியா சொன்னாலும் எடுத்துங்க, சீரியஸா எடுத்தாலும் எடுத்துங்க. யாரு சொன்னாலும் நம்பாதீங்க. திராவிட நாயகர் ஸ்டாலின் சொன்னதே நான் சொன்னதே பச்சை பொய்ன்னு அவரே டெய்லி நிரூபிச்சிட்டு இருக்கிறார். இந்த நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் மேல கூட ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான நடவடிக்கை எடுக்கவே இல்லை. 7 பேர் மேல எஃப்ஐஆர் போட்டாச்சே, அப்படி 4 பேர் மேல சார்ஜ் ஷீட் போட்டாச்சே பாரு. ட்ரையல் தொடங்குச்சா? 4.5 வருஷம் ஆச்சு. வெக்கி தலை குனியணும் ஸ்டாலின். அந்த வழக்கு நடக்கவே இல்லை சார். எந்த வழக்கு? 3 நாளில் உள்ளே தள்ளுவேன்னு சவால் விட்ட ஸ்டாலின் இன்னைக்கு மியாவுன்னு போய் பதுங்கி இருக்கிறாரு. வெக்கப்பட வேணாமா அவரு? இந்த பலனுக்கு பிரதிபலன் அவர் செய்வார்ல. எடப்பாடி ஆட்சிக்கு வந்தா ஒரு துளி கூட கவலைப்பட மாட்டார். அதனால ஊழலை ஒழிப்பாக, ஊழல் செஞ்சவளை உள்ள தள்ளுவாங்கன்னு தயவு செய்து நம்பிடாது. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு. அது அவனுக்கு வீதி.